ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தமிழ் மூவி பத்தி தாங்க பார்க்க போறோம். 2022 வருஷம் கட்டா குஸ்தி படம் வெளிவந்துச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட் படம் இப்ப வெளிவந்திருக்கு. முதல் பாகம் கொடுத்த அதே எமோஷனல் நகைச்சுவை கலந்த அனுபவத்தை இந்த படம் கொடுக்குமா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் பாகத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மனைவி ஐஸ்வர்யா லட்சுமி மல்யுத்த போட்டியில கலந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு துணையா விஷ்ணு விஷால் நிப்பாரு. அதுல இருந்துதான் 2ஆம் பாகத்தோட கதையும் ஆரம்பிக்குது. ஹவுஸ் ஹஸ்பண்டாவே சமைக்கிறது, வீட்டு வேலை செய்யறதுன்னு வீட்டையும் குழந்தையும் பாத்துட்டு இருக்காரு விஷ்ணு விஷால். இன்னொரு பக்கம் மாநிலத்துல சிறந்த மல்யுத்த வீராங்கனையா ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க. இப்போ சர்வதேச அளவுல மல்யுத்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு தயாராகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமியோட வளர்ச்சியை பார்த்துட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற பயிற்சியாளருக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. ஐஸ்வர்யாவை இனிமேல் இந்த விளையாட்டுல விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு சில சூழ்ச்சிகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்ச்சியில தெரியாம விஷ்ணு விஷால் மாட்டிக்கிறாரு. ஐஸ்வர்யாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில அது பிரச்சனையா ஆரம்பமாகுது. ஒரு கட்டத்துல ஐஸ்வர்யாவோட தோல்விக்கு விஷ்ணுதான் காரணமா மாறுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. ஆனா இது அவருக்கே தெரியாம பயிற்சியாளரோட சூழ்ச்சியால தான் நடந்திருக்கு. இந்த பிரச்சனையால 2 பேருமே பிரியணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதனால அவங்களோட குழந்தையும் பாதிக்கப்படுது. கடைசியில இந்த பிரச்சனைக்கு காரணம் தான் என்ன? ஐஸ்வர்யா விஷ்ணு விஷால் கடைசியில சேர்ந்தாங்களா இல்லையா? சர்வதேச மல்யுத்த போட்டியில ஐஸ்வர்யா தேர்வானாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் செல்லா ஐயாவும் எப்படி முதல் பாகத்தை எமோஷனலாவும் குடும்ப பிரச்சனையாவும் திரைக்கதையில அழகா வடிவமைச்சாரோ அதே மாதிரிதான் இந்த படத்திலையும் சுவாரஸ்யம் குறையாம அதே அளவுக்கு சிறப்பான திரைக்கதையை கொண்டு வந்திருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே திரைக்கதை நல்லா போகுது. ஆனா பல இடங்கள்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணவும் முடியுது. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சிகள் இதுதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவாவே தெரிஞ்சிருது. கருணாஸ், லிஸ்லி ஆண்டனி, கருணாகரன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், மோனிஷா, யோகி பாபுன்னு எல்லாருமே நடிப்பு நல்லா இருக்கு. கேமியோ ரோல்ல ரம்யா கிருஷ்ணன் வராங்க. அவரோட கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவு, எடிட்டிங், சண்டை காட்சிகள் எல்லாமே அருமையா இருக்கு. ஷான் ரோல்டனோட பின்னணி இசையும் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். குறிப்பா 2ஆம் பாதியில விஜயோட அப்படி போடு பாடல் ஒரு சீனு, கருணா லிஸ்லியோட சீன்கள், குடும்பத்துல நடக்கிற கலாட்டா, கிளைமேக்ஸ், சண்டை காட்சிகள்னு செம பண்ணாவே இருக்கு. கதாநாயகரான விஷ்ணு விஷால் முதல் பாகத்துல எப்படி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்திலையும் பட்டைய கிளப்பி இருக்காரு. அதே மாதிரி ஈக்குவலா ஐஸ்வர்யா லட்சுமி ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களெல்லாம் தாண்டி குழந்தையா நடிச்ச சாராவோட நடிப்பு இன்னும் அருமையாவே இருக்கு. ஆக மொத்தத்துல கட்டா குஸ்தி 2 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் இல்லைங்க, செகண்ட் ரவுண்ட் சூப்பராவே இருக்கு. குடும்பத்தோட தாராளமா பார்க்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு படம்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.